இருக்குது. வண்டியை திருப்புறோம் பறக்கிறோம். சிங்கம் களை இறங்கிருச்சு ப்ரோ. வீலிங் அடிக்கும் ப்ரோ. உங்க பிக் ஃபேன் ப்ரோ. அவன் பாட்டுன்னு அவனை சும்மாவே சுறுசுறுன்னு வாணிங்க. இவங்க பாட்டு தானே சொல்லி உசி பேத்துட்டா கொளார கொடுத்து விட்ருவான். டேய் போடா போகிறாங்க ஐஸ். முன்னாடி ஒரு கடையில் போயிட்டு என் வண்டிக்கு காற்று கம்மியாகுது பின்னாடி டயரில். அந்த காற்றை மாட்டிக்கிட்டு என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி காற்று கொஞ்சம் அடித்து ஹேர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். இவனை மட்டும் இந்த பண்ணிக்கு வர ஏன் தான் அவங்ககிட்ட கொடுத்தன்னு தெரியல. போகிற குட்டி குஞ்சன்லேருந்து குட்டி ஆண்டிங்க வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க 2 பேரும் போனான். பைத்தியாரத்தான் எங்கடா போகிறானுன்னு நினச்சிருக்கானுன்னு தெரில. வெறியாக கைஸ் வெறியாக இருக்குது சரியான இதுவாகுது. இப்போ ஆனால் என் வண்டியில் டயர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் எங்கே தெரியுமா இருந்திருப்பேன்? கண்டிப்பாக சண்டே ஆனாலே போலு மலையில் இருந்திருப்பேன், இல்லை கொழுகு மலையில் இருந்திருப்பேன். ரெண்டும் ஒன்று தான். நிறைய பிளேசஸ் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துன்னு இருந்திருப்பேன். ஏன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் வெறியிலேயே அங்கங்கே நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டேன். டேய் யாரான் சாம்பார் ஆப்பு எனக்கு. டேய் பார்த்தா அவன் 4 வார்த்தை நீ கேட்டுக்கத்தான மயிறு. சும்மா அவன் மயிர் மாதிரி வந்து உமால் வந்து நான் சொல்லி இருப்பேன். கூதான ஒரு 4 வார்த்தை நத்தா எந்த சுண்ணியானு தெரியல. நாங்கள் ஒழுங்கு பயிரா போனால் கூட வர போகிற புண்டைங்க ஒழுங்கு புண்டையே வர மாட்டானு. அவனுங்க பண்ணுற தப்புக்கும் எங்களை தான் சேர்த்து சொல்கிறேன். நானே ரொம்ப நாளாச்சு கேமராலாம் மாட்டி இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து. நான் நல்லா வெறியாக ஓட்டும் வண்டி கொஞ்சம். இந்த டைமுக்கு நான் இங்கே கொழுகு மலையெல்லாம் போயிருந்தேன்னா வெறியாக ஒரு டிராஃபிக்லாம் நான் அண்ணன் தம்பி அடித்து ஆளே இல்லை எவனுமே. என்ன முடிஞ்சுக்க காய்ஸ் இங்கே தான் வந்து பஞ்சர் காற்று ஹேர் பிடிக்க போகிறோம் வண்டிக்கு. காற்று போட்டு அவன் பிடிக்கிறான்டா அவன். அதெல்லாம் அப்புறமா சொல்லலாம். இந்த டயரு காற்று பிடிக்கிறனா என்ன மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே இல்லைடா. ஒருத்த அந்த புறம்போக்கு நான் ஒரு 4 காற்றை கேட்டுக்கலாம்டா. எங்கடா வாடா அடா புறம்போக்கு இது என்ன இது? அரே நீ அப்பா பென்ஸ் வந்து ஒரு டயர்ல சொருவி பாப்பமா வந்துடாதா மாப்பிள்ள. ஏன்னா என்கிட்டே வரீங்க எல்லாமே காலிலேருந்து. மச்சான் பங்குக்காரங்களாம் இன்றைக்கி ஷாக் ஆகுறாங்க. வா நான் பண்ணுற வீடியோ பார்த்து. பெட்ரோல் போடணும். பெட்ரோல் 217 217 போடுங்க. வெறும் 17 இல்லை 217. ஆமாம் 217. பயப்படாத பயப்படாதா. என் நல்ல மனசை பாராட்டி ஒரு 500-1000 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுக்கலாம் நீங்கள். நானும் என் நல்ல மனசை பாராட்டி ஒரு 500-1000 எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க. நானும் பெட்ரோல் பேச காட்டுறதுங்களா? நான் டெய்லி இங்கே தானே வந்து பெட்ரோல் போடுறேன். ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் ஒரு 500-1000 எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க மச்சான். அவங்க நம்மளை பார்த்து ஏதோ பைத்தியார் குதிக்கணும் பண்ணுகிறானுங்களா அப்படின்னு நினச்சி சொல்லு போகிறானுங்க போலுக்குதுரா. இப்போ போகலாம். சரி போகலாம். நம்ம வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ். வெறியா இருக்கு போது வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல கைஸ். அந்த பைத்தியார் குதிய ஞானத்தில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லும் போது போயினே இருக்கிறான் போல இருக்குது. நான் அவனை திட்டணும் மட்டும் நேரில் இருந்தாலும் அப்படி தான் திட்டுவேன்.
கைஸ் என்னோட அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தா நல்லா சிட்டிக்குள்ளே போட்டால் வண்டி ஓடாது, பறக்கும். இங்கேயே பறக்கும். இப்போ அடாடே பிரேக் இல்லடா. கைஸ் என்னன்னு தெரியல, பிரேக் பிடிக்கல. ஒய்யோயோ கைஸ் சத்துருவன்னா கொஞ்சம். இப்போ மட்டும் பிரேக் அழுத்தி பார்க்காம இருந்தேன்னா நான் என்ன ஆயிரும்னு எனக்கே தெரியல. இப்போ பாருங்க, ஸ்பீடாக ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டணும். சாம்பார் ஆப்பு எனக்கு. சே, திடீர்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அம்மா நடக்கும்னு சொல்லிட்டு. ஒரு சுட்டு சோல் தான் நம்மள. சே முடிஞ்சு போச்சு கைஸ். என்னடா அப்பயே எனக்கு தோணுச்சு என்னவோ விருந்துச்சுன்ட்டு. சே போச்சு. அச்சோ ஐயோ சுட்டுடுச்சு 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 போச்சு. ரொம்ப வலிக்குது. யோப்பா கைஸ், பிரேக் பேட் என்ன அவ்வளோ சூடாகுது, தோலே விட்டுடுச்சு, பொழிச்சுக்கிச்சு, அவ்வளோதான். அவன் நினச்சிட்டு என்ன தெரியும் நினச்சின்னு வருவான் பின்னாடி, என்னடா அந்த புறம்போக்குன்னா ஆளே கிளம்பி வண்டியில் கூட வந்தானா இல்லை எங்கன்னா உழுந்துட்டானான்னு நினச்சின்னு வருவான். அரே நீ அப்பா என்ன நடக்கணும் இனிமே? சாவு உழுந்து போச்சு. அதான் என்ன நடக்கணும் இனிமே? சாவுதான் உழுந்து போச்சு. சாவு உழுந்து போச்சுடா. இங்கே பிரேக் பிடிக்கிற மச்சான், பிரேக் பிடிக்கல. நானும் ஏய் ஒத்து சூட வச்சு போடா, நானும் மொத்தம் கொலிச்சிக்கிச்சு. ஒத்தா இதில் வந்த வண்டிக்கு இதை வச்சு காய்ச்சிட்டு இந்த சைடில் வச்சுட்டு வந்தேன் பாடுறா மச்சான். இது எப்படி திஞ்சி போய்க்குது பாடுறாப்போ, உருங்கி போய்க்குதுடா. பார்த்து நீ கை கூட சுட்டுக்கு போகிற. நான் பிரேக் அழுத்தி பார்த்தேன், என்ன கொஞ்சம் அங்கே போயிருந்தோம். இனிமேல் வர போகிறது எல்லாமே டவுனு. என்ன ஆயிருமே எனக்கே தெரியல. சத்தியமாக செத்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன் மச்சான். 1 கோடி ரூபாய்க்கு அவ்வளோதான். இல்லை இல்லை முடிஞ்சு போச்சு. நான் இப்படி மாட்டுனுக்குதா தெத்தா. நான் பிரேக் அழுத்துறேன்டா, பிரேக் அழுத்த முடியல, பிரேக் பிடிக்கல. அந்த எப்போ எந்த இடத்துல ஃபீல் பண்ணால் அந்த டவுனர் வந்து ஃபீல் பண்ண பாரு. ஒரு எப்படின்னா ஒரு 116 கிட்ட அதில் வந்தேண்ணா. சரி அந்த இடத்துல ஸ்பீடை குறைக்கலாம்னு சொல்லிட்டு குறைக்கிறேன். வண்டி பிரேக் நிறுத்தலை. திடீர்னு இப்படியெல்லாம் ஆகுமாடா? எனக்குனே வருவீங்களாடா நீங்கள்லாம்? சூடு வச்சுக்க போகிறடா. சென்சார் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இனிமே பூடுமா ஒரு வேலை? டேய் அதுதான் சென்சார். நீ கைக்கிறப்பா சின்னதாக இருக்கும்ல, அதுதான் ஏபிஎஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு கண்டென்ட் என்னை வச்சு பண்ணுது கைஸ். எவ்வளோ எடுக்கிறான் பாருங்க. ஒரு பிரேக் பிடிக்கிற, பிரேக் பிடிக்கல. அடேங்கப்பா. சே பிரேக் பிடிக்குமான்னு தெரியல, பிடிக்காதுன்னு தெரியல. இனிமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நானாக செதுக்கினதுறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்று பண்ணுவேன். நீ என்ன பண்ணுறது, நான் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை எனக்கே எதுவும் பண்ணி விட்டுது. நான் எதானு பண்ண நினச்சா கூட இயற்கையை எனக்கு தடங்கள் கொடுக்குறாங்க. இத்தனை நாள் லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். இவன் கண்ணு பட்டதுனால தான் லவ்வே எல்லாம் போச்சு. எப்பா இன்னொரு நாளைக்கு வேஸ்ட்டு வைக்கவே மாட்டேன் சைடில். செத்துருப்பேன் கொஞ்ச நேரத்தில். முடிஞ்சிச்சுல. அப்போ டயரெல்லாம் வெடிக்கல, புறமே நான் இங்கே சொருவிட்டான். உயிரோட இருக்கிற தெரியும் தெரியும். நீ அதை தான் நினச்சி வந்திருப்பான்.
தெரியும் தெரியும் அத்தா நீங்கள் எப்படி தான் நினைப்பீங்கன்னு தெரியும் அப்பவே. டேய் வந்து கூட பார்க்கல விழுந்துட்டே இருப்பான்னு முடிவு பண்ணிக்கிற நீயா பார்த்து. நீ அப்படி நினச்சிருக்க கூடாதுரா. தம் மச்சான் இருக்கானே சரி என்னதான் ஆயிரும் பார்க்கலான்னு நினச்சி வந்துக்கணும். விழுந்துட்டான் கைகள் ரத்தத்தோட இருப்பான் அப்படியே அவனை தூக்கி கொள்ளலாம். ஹாஸ்பிட்டல் தான் ஜிஹெச் தான். முன்னாடி போங்க வீடியோ எடுக்கலாம். கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளேசஸ் கொஞ்சம் எந்த இடம்னா வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருக்கும்ல பிளேசஸ் கொஞ்சம் 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 இதாக கொஞ்சம் மாடி போ. அந்த வழங்க மரமாளுக்கு போயிடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல. நீ முன்னாடி போகணும் சரி நான் முன்னாடியே போகிறேன். திடீர்னு அப்போ நீ வந்துட்டேன் என்ன பண்ணுறத காய்ஸ். இப்போ செக் பண்ணி பார்த்துறேன் பிரேக்கு. டேய் பிரேக் சுத்தமாக பிடிக்கலடா இந்தாரா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு இந்த போயிடுச்சா ஓகே இப்போ பிடிக்குது ஓகே. ஐயோ இவ்வளோ கீழே போகவே போகாது புகாசியம் வண்டி பிரேக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போ நான் பார்த்து நான் வரேன் மச்சான். இவ்வளோ கீழே போகாதா என் பிரேக்கு. ஐயோ போச்சோ வரவங்கலாம் எனக்குன்னே வருவானுங்களா இல்லை நான் ஒழுங்காக இருந்தாலும் என்னை சுற்றிக்கிறவங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஐயோ போச்சு இந்த பிரேக்கு மொத்தம் முடிச்சு விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பம்ப் பண்ணி பார்ப்போம் அப்பயாச்சும் ஓகே ஆகுமா. காய்ஸ் நான் சத்தியமாக இந்த சைடில் R15 வச்சுருக்கிறேன். யாரோட எந்த வண்டியை இருந்தாலும் சைடில் எதுவும் துணியோ வேஸ்ட்டோ எதுவும் வைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் நான் வந்து ஒரு 116 கிட்ட வந்துட்டு இருந்தேன். அந்த ஸ்பீடில் வந்து பிரேக் அடிக்கிறேன். அந்த வளைவு பகுதிங்க செம்ம வளைவுது. அதில் வந்து சரி நான் கொஞ்சம் ரோட்டில் அதிகமாக ஓட்டினுங்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு எவனாச்சும் புதுசாக வந்து அந்த 116 120 ஸ்பீடில் வந்து அந்த இடத்துல வந்து டவுனில் கட் பண்ணி வருவானு கேட்டால் சத்தியமாக முடிஞ்சிருக்காது. சொறியிருப்போம் எங்கேயாச்சும் ஒரு மூலையில். இந்த புறம்போக்கு நான் சொறியிருப்புன்னு நினச்சின்னு வந்தான். பல வருஷமாக நான் வண்டி ஓட்டுறேன் எனக்கு நான் சொருவுன்னு நினைப்பானான்னு தெரியல. வீடியோ எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் தேர்னுக்கிறான். என் வாழ்க்கையே எங்கள் இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன் இல்லாமல் நான் வாழ்ந்தது லொக்கேஷன் இல்லாமல் போயிருக்கோம். நம்ம ஒரு 80-70 வந்து உளுந்தாலே கைகால் வலியும் உயிர் போகவே வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு 120 ஸ்பீடில் வந்து உள்ள வந்து இதுவும் ஒன் வே தான். எப்படி சொல்கிறது பஸ்ஸு லாரி எது வந்தாலும் ஒரே ரோடு தான் ஒன் வே. இது சின்ன ரோடு தான். இது வந்து சொறி தான் இருக்கணும். நான் அப்பயே நினச்சேன் நான் காய்மலை ஏற்றிட்டுன்னு நினைக்கிறேன். வந்துட்டான் மச்சான். லொக்கேஷன் எங்கே நல்லா இருக்குது வீடியோ எடுத்து. ஆனால் இதை நான் மறக்கவே மாட்டேன் எப்போயுமே சரி. வேஸ்ட்டை மட்டும் வச்சிடாதீங்க இனிமேல் தயவு செஞ்சு. இது நம்ம உயிரையே எடுத்துருன்னு நினைக்கிறேன். சத்தியமாக ஒரு வேஸ்ட்டால் செத்துருப்பேன். வேஸ்ட்டாக போயிருப்பேன். கொஞ்சம் அழுத்தி வைப்பேன். ஆனால் அந்த ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் அது முடறதா இல்லை அழுத்திடுவேன். பயப்படாதீங்க. ஸ்பீடெல்லாம் தம்பிக்கிட முடியுமா இங்கே பெருத்தாக வெறியாக போவேன் காய்ஸ். அதில் ஒரு 120 வாட்லாம் மிஞ்சி 120 வாட்டாக முடியும் நல்லா அதில் ஸ்பீடு. ஏன்னா சின்ன ஏரியா தான் ஒரு கொஞ்சம் தூரம் தான். நான் அதெல்லாம் பயப்படுற ஆள் நாயெல்லாம் நான் ஆனால் அவன் கண்டிப்பாக அள்ளுட்டு இருக்கு அவங்களுக்கு. நான் எடுத்த டவுன் கட்டிங்க பார்த்தாலே ஷாக் தான். காய்ஸில் ஒரு 120 கிட்ட போகலாம். நான் ஓட்டி பார்க்குறேன். அதுவும் ஷார்ட் அண்ட் ஃப்ரீயில் என்னால் அடிக்க முடியும். டயர் நல்லா இல்லை அதுதான் ஒரு பயமே. எதனா பஸ்ஸோ லாரியோ வந்தால் எடுத்து சொருவிடுவேன். அப்புறம் என்ன சொருவிட்டு தேடுவாங்க எல்லாமே. என்ன தேடுற அளவுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்குலாம். நான் சோலோ தான். லவரை தான் லவரான்னு தேடி இருப்பான். இப்போ லவரும் இல்லை யாரையும் நான் தேட முடியாது. அதனால நானே பயப்படாமல் ஓட்டுவேன். வந்துட்டு அடி அடிக்க முடியும் என்ன அதில். ஆனால் டயர் சரியில்லை கைஸ். நான் வந்து இந்த வண்டியில் நான் வந்து 154 போயிருக்கேன். நான் வந்து ஒரு பைபாஸ் போயிட்டு இன்றைக்கே பிளான் பண்ணேன். இந்த புறம்போக்கு நான் வரமாட்டேன்ட்டான். இல்லைனா பைபாஸில் போய்ட்டு 154 வந்து அசால்ட் பண்ணியிருப்பேன். ஈஸியாக ஓட்டியிருப்பேன். நல்லா
என்னால் ஒரு விஷயமே ஐயோ லொக்கேஷனை மறந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு சொன்ன லொக்கேஷன் வேறு காய்ஸ். நான் ஆனால் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். நான் பேசிக்கிட்டே பாருங்கள் முன்னாடி வந்துட்டேன். என்னடா வீடியோ தற்கொலைத்தனமாக இருக்கணும், கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாளில் வெறியாக வீடியோ பண்ணுறேன் சரியா. நான் வந்து அந்த லொக்கேஷனில் கொஞ்சம் அந்த இடத்துல நிழல் எது சொன்னால் இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரிட்டியாக இருக்கும், நிழலாக இருக்கும். ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு மைல்டாக அந்த இடத்துல ஃபீல் ஆகும். அதனால தான் நான் இங்கே அடிக்கடி வந்து உக்காருவேன். காய்ஸ் 200 பெட்ரோல் போட்டுன்னு வந்தேன், அதுவே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த அளவுக்கு நான் கொடூரமாக அதில் ஓட்டுன்னு வந்துக்கிறேன். ஓ ஒருத்தனடா நான் உளுந்துருப்பானான்னு சொல்லிட்டு வரான். இன்னொருத்த என்னடானா காய்ஸ் இங்கே நிறுத்திப்போம் வண்டியை. அதோ கப்பல்ஸ் உட்காந்துக்கிறாங்க. எல்லா ஏரியாவிலும் கப்பல்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் வைத்தறிச்சல் சொல்லப்படும்னு கேட்டால் நீங்கள் சிங்கிளான்னு கேளுங்க. நான் சிங்கிள் தான். எதனால் சிங்கிள்னா எந்த பொண்ணு லவ் பண்ண அதனால் சிங்கிள் இல்லை. 86 பொண்ணுங்கிட்ட ப்ரோஸ் பண்ணிக்கிறேங்க. இது வரைக்கும் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்குலாம் நானும் சிங்கிள். நான் வெயிட் பண்ணுவேன், அதனால தான் நான் சிங்கிளாக இருக்கேன். கஷ்டமாக இருக்குது கைஸ். எதுக்காகட்டா சிங்கிளாக இருக்கிறதுக்கு 24 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. பார்ப்போம். கோப்ரா ஆப் ஆஃப் பண்ணாமா, இதை வேறு ஆப்பை தள்ளி விட்டுறேன். ஒவ்வொரு டைமும் தள்ளி விட்டுக்கிறேன்.